எங்கேயுமே நடக்காது. இன்னைக்கு மல்லாக்கோட்டை ஓடிக்கிட்டு இருக்கு பாத்திரம் கழுவுனது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் அருகே மகனை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது புகார் அளித்ததால் தொடர்ந்து கொடுமைப்படுத்துவதாக அரசு கல்லூரி பேராசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார். இது சம்பந்தமாக முதன்மை கல்வி அலுவலர் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை ஆசிரியர் ஆதரவாளர்கள் பேராசிரியர் சரவணனுடன் தகராறில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் தாலுகா வேளாரேந்தல் கிராமத்தில் என் பேர் சரவணன், இங்கே வசிக்கிறேன். நான் சிவகங்கை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணுறேன். என் பிள்ளைய வேளாரேந்தல் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து சேர்த்து படிச்சுட்ருக்கேன். லாஸ்ட் இயரு மார்ச் மாதத்தில் இங்கே நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தம் பண்ணுறது, பள்ளியை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான பணிகளில் என் பையனை ஈடுபடுத்திருக்காங்க. அப்போம்போது காலைல ஆணி குத்தி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அது என்ன ஏதுன்னு ஆஸ்பத்திரி கேட்கும்போது தான் சொன்னேன், இந்த மாதிரி எங்களை டாய்லெட் எதுவும் கழுவ சொல்லுவாங்க அப்படின்னு. இது சம்மந்தமாக நான் சிஎம் செல்லுக்கும் முதன்மை கல்வி ஆய்வாளருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் இது தெரிஞ்சு எல்லாருமே கிராமத்தார்களும் வட்டார கல்வி அலுவலர் முன்னிலையில் இது பேசி இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குருவோம், அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி வாங்கி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் இருந்த கம்ப்யூட்டருடைய உபகரண பொருட்கள் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போனவன் யாருன்னு விசாரித்தப்போ, எடுத்துகிட்டு போனவங்க வந்து நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு வந்து ஒப்புதல் கொடுத்து எடுத்தவனே கொண்டா ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாத என் பையனை ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறதுனால இவனை த்ரெட்டன் பண்ணி, நீ உனக்கு தெரியாமல் எப்படா எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி ரொம்ப அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அதனால் அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது சம்மந்தமாக எஸ்எம்சி மீட்டிங்கில் போய் நான் கேட்டதுக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரியலை சார் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாங்க. இப்போ மறுபடியும் இது சம்மந்தமாக நான் மறுபடியும் அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் முதன்மை கல்வி ஆய்வாளர் சிஎம் செல்லு எல்லாத்துக்குமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில் இப்போ வட்டார கல்வி அலுவலர் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. சிஓ வந்து பேச்சுவார்த்தைக்கு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை ஸ்கூலில் நடந்துகிட்ருக்கு.